ஹலோ மக்களே, திஸ் இஸ் டிகே. இன்றைக்கி நம்ம எந்த கார் ஓட்டுறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரெகுலர் கிளைண்ட் தான் இவர். மாருதி சுசுகி செலிரியோ வச்சுருக்காரு. இந்த கார் ஆக்சுவலி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஃபீச்சர்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். பார்க்குறதுக்கு ஆல்டோ மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஸ்மாலாக பட்ஜெட் ஓரியன்ட் கார் வேணும்னா இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த கிளைண்ட் கூட நான் ரெகுலராக போனது மேக்ஸிமம் டெம்பிள் விசிட் தாங்க போவேன். ஆனால் இந்த வாட்டி இவங்க ஒரு வெட்டிங் இருக்குது போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு ஏர்லி மார்னிங்கே கிளம்பி போயிட்டாங்க. நாங்கள் போன இடம் கிருஷ்ணா மஹால், செங்கல்பட்டு. இது ஆக்சுவலி பிஃபோர் டேவே ரிசப்ஷன் முடிச்சிட்டாங்க நினைக்கிறேன். ஸோ இவங்க வெட்டிங்க்கு தான் வந்திருந்தாங்க. ஸோ வெட்டிங்க்கு வீக் டேஸில் அதுவுமா க்ரௌட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கே பார்க்கிங் சுத்தமாக இல்லைங்க. தேடி பார்க்கிங் போய் எங்கடா இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியில் ஒரு சின்ன இடம் இருந்துச்சு. இந்த காருக்குன்ட்டே அளவெடுத்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. அங்கே தாங்க பார்க் பண்ணியிருந்தேன். நான் இப்படி காரை பார்க் பண்ணுறதுக்குள்ளேயே சார் கால் பண்ணி சாப்பிடுவான்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்மளும் காலையில் ஒன்றுமே சாப்பிடல, நல்லா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஃபுட்டு சாப்பிட போகிறோம் அப்படின்னு போய் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கல்யாணத்தை ஒரு கிளிம்ஸ் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கும்போது சார் வந்துட்டு ஓகே கிளம்பலாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம கிளம்ப தான் போகிறோம், வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்ட்டு நம்பி காருக்குள்ளே ஏறினாங்க. ஏறினதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, நம்ம வீட்டுக்கு போகல, நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போன இடம் தாங்க இந்த கோயில். இப்போ நம்ம வந்திருக்கிற கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டில் மணப்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் இருக்கிற கன்னியம்மன் கோயில் அப்படின்ற ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோயில் நான் ஆல்ரெடி வந்திருக்கேங்க. இந்த கோயிலுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளையல் கடை இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த கயிறுலாம் கட்டுவாங்க இல்லையா அந்த கடை இருந்துச்சு, அதுக்கப்புறம் சில கோலி சோடா கடை, அதுக்கப்புறம் ஜூஸ் ஷாப் கடைலாம் இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேர் பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. சில பேர் அந்த மோளம் அப்படி இப்படி நிறைய வாசிச்சுட்டு இருந்தாங்க. அதில் என்ன கேப்சர் பண்ண முடியல. நம்ம காரை பார்க் பண்ணிட்டு வரதுக்குள்ளே கிளைண்ட் உள்ளே போயிட்டாங்க. நம்ம க்யூவில் தாங்க போயிட்டு இருந்தோம். அந்தளவுக்கு க்ரௌட் சேர்ந்துச்சு. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த கோயிலில் கூரையே இருக்காதுங்க மேலே. அதை என்னால் கேப்சர் பண்ண முடியல. பட் ஸ்டில் நான் பார்த்துருக்கேன், இதுக்கு மேலே கூரையே இருக்காது. எதுக்கு அப்படி இருக்காதுன்னா, நிறைய தடவை ட்ரை பண்ணியிருக்காங்க மேலே கூரை கட்டணும்ட்டு. ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது அதை கம்ப்ளீட் பண்ணவே முடியாத அளவுக்கு தாங்க இருந்திருக்கு. ஸோ அதனால இப்போ இதை சுற்றி இவ்வளோ பில்டிங் கட்டினாலும் இவங்க க்ளோஸ் பண்ணியிருந்தாலும் மேலே மட்டும் கட்டவே மாட்டாங்க. இந்த கோயில் பார்க்கறதுக்காக எங்கேருந்தோலாம் வராங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கோயிலுங்க. பொதுவாக எல்லா கோயிலையும் பிரார்த்தனை பண்ணி வேண்டுதலுக்காக தொட்டில் கட்டுறதுக்குன்னு ஒரு மரம் இருக்குங்க. அந்த மரம் தாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்கேயும் அந்த மாதிரி ஒரு மரம் இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குங்க. நிறைய பேர் தொட்டில் கட்டிட்டு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இங்கே நாகர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இது இப்போ க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்தப்போ க்ளோஸ் பண்ணி தான் இருந்துச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்தில் கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க கூடிய சீக்கிரமே. ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயில் எவ்வளோ பேருக்கு தெரியும், எவ்வளோ பேர் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரீச் பண்ணுறேன். until then, this is DK signing off.